ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி முயல் இருந்தது. அதன் பெயர் பன்னி. பன்னிக்கு எப்போதுமே துருதுருவென இருக்கும். ஒரு நாள் அது காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு புதிய நண்பனை சந்தித்தது. பன்னியின் புதிய நண்பன் ஒரு கரடிக்குட்டி. அதன் பெயர் டெடி. டெடி மிகவும் இனிமையானது மற்றும் எப்போதும் தேன் சாப்பிடுவதே விரும்பும். பன்னியும் டெடியும் ஒன்றாக காட்டுக்குள் விளையாட ஆரம்பித்தன. திடீரென்று ஒரு சிறிய வண்ணத்துப் பூச்சி அவர்களுக்கு முன்னால் பறந்தது. வண்ணத்துப் பூச்சியை பின்தொடர்ந்து பன்னியும் டெடியும் ஓடின. அவை ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு அழகான பூங்காவை அடைந்தன. அங்கே பல வண்ண மலர்களும் உயரமான மரங்களும் இருந்தன. பூங்காவின் நடுவில் ஒரு பெரிய ஊஞ்சல் இருந்தது. பன்னியும் டெடியும் ஊஞ்சலில் மாறி மாறி விளையாடிக் கொண்டிருந்தன. அவற்றின் சிரிப்பொலி பூங்கா முழுவதும் எதிரொலித்தது. சூரியன் மறையத் தொடங்கியது. வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது. அவர்கள் வீடு திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த பன்னியும் டெடியும் ஒருவருக்கொருவர் விடை பெற்றுக் கொண்டன. அடுத்த நாள் மீண்டும் விளையாட வருவதாக வாக்குறுதி அளித்தன. மகிழ்ச்சியான நினைவுகளுடன் அவை தங்கள் வீடுகளுக்கு ஆற்றங்கரையில் வசிக்கும் நண்டுகுட்டி என்ற திருதிருப்பான நண்டும் மாயம் செய்யும் திறன் கொண்ட அதன் புதிய நண்பனான தங்கமீனும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். தங்கமீனின் மந்திர சக்தியை எப்படியாவது திருடி தன் குலத்தை தங்கமாக மாற்ற பேராசை கொள்கிறது பெரிய முதலை. முதலை அவர்களை தாக்க வரும்போது நண்டுக்குட்டி பயப்படாமல் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறது. அது முதலையின் வாயை மணல் புதைக்குழியில் மாட்டி நண்பனை காப்பாற்றி வெற்றிகரமாக தப்பித்தது. நீதி: பலத்தை விட புத்திசாலித்தனமே உண்மையான ஆயுதம். பேராசை எப்போதும் ஆபத்தானது. ஒரு மரத்தாலான காட்டேஜின் சமையலறை. மேசை மீது ஒரு பெரிய சாக்லேட் கேக். ஒரு சிறிய குறும்புக்கார அணில் மேசையின் மீது ஏறி கேக்கின் ஒரு பகுதியை மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டிருக்கிறது. காட்டேஜின் வாசலில் ஒரு அன்பான கிழவி வருத்தமான முகத்துடன் இருக்கிறார். அவருக்கு அருகில் அவரது விசுவாசமான நாய் தனது எஜமானியை பார்த்து கேக்கை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறது. பின்னணியில் காட்டேஜின் தோட்டம். அடர்ந்த காட்டின் மத்தியில் உயரமான மரங்களுக்கு அடியில் நாய் நடந்து செல்கிறது. ஒரு மரக்கிளையில் ஒரு சிறிய வண்ணமயமான பறவை அமர்ந்து இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறது. நாய் மேலே பார்த்து பறவையுடன் பேசுகிறது. அகலமான ஆற்றங்கரையில் பச்சை புற்களுக்கு மத்தியில் அணில் கேக்கை மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. நாய் அணிலின் அருகில் வந்து கேக்கை தருமாறு கெஞ்சுகிறது. பின்னணியில் அமைதியான ஆறு மற்றும் காடு. காட்டேஜின் தோட்டத்தில் கிழவி மகிழ்ச்சியான முகத்துடன் நாயை பாராட்டுகிறார். நாய் கேக் துண்டுடன் நின்று கொண்டிருக்கிறது. கிழவி நாய்க்கு தலையை கோதிவிடுகிறார். பின்னணியில் பூத்து குலுங்கும் தோட்டம். ஒரு காலத்தில் மேகங்களுக்கு மேல் அமைந்த ஒரு மந்திர தீவு இருந்தது. அங்கே இளம் இளவரசி லாரா, ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் துணிச்சலான பெண், தனது விசித்திரமான பூனை நண்பனுடன் வசித்து வந்தாள். திடீரென்று ஒரு நாள் தீவின் மாயசக்தி குறைய ஆரம்பித்தது. இதற்கு காரணம் ஒரு தீய மந்திரவாதி தீவின் இதயத்திலிருந்த ஒரு ஒளிரும் கல்லின் சக்தியை திருடினார். இந்த கல் தீவுக்கு உயிர் கொடுத்தது. லாரா தனது பூனை நண்பனுடன் மந்திரவாதியை தோற்கடித்து கல்லை மீட்டெடுக்க ஒரு பயணத்தை மேற்கொண்டாள். அவர்கள் காடுகளைக் கடந்து ஆபத்தான மலைகளை ஏறி இறுதியில் மந்திரவாதியின் குகையை அடைந்தனர். லாராவும் அவளது பூனை நண்பனும் மந்திரவாதியின் குகைக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்தது. லாரா தனது புத்திசாலித்தனத்தையும் பூனை தனது மாய சக்திகளையும் பயன்படுத்தி மந்திரவாதியை தோற்கடித்தனர். சண்டைக்குப் பிறகு லாரா திருடப்பட்ட ஒளிரும் கல்லை மீட்டெடுத்தாள். தீய மந்திரவாதி தோற்கடிக்கப்பட்டு மாயசக்தி மீண்டும் தீவுக்குள் பாய்ந்தது. கல்லை மீட்டெடுத்த பிறகு லாராவும் அவளது பூனை நண்பனும் மகிழ்ச்சியுடன் தங்கள் மாயத்தீவுக்கு திரும்பினர். தீவு ஒரு அழகான வண்ணமயமான பூங்கா. பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. டிங்கு தேனி மகிழ்ச்சியாக பறந்து தேன் சேகரித்துக் கொண்டிருக்கிறது. பின்னணியில் ரோசி பாட்டி ரோஜா செடியாக மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்கிறது. கரடி பப்பி மெதுவாக பூங்காவிற்குள் நுழைகிறது. அதன் கையில் ஒரு பெரிய பை இருக்கிறது. அது பூக்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. ஆனால் அதன் நோக்கம் வேறு. டிங்கு தேனி அதை பார்க்கிறது.
சிறு பயத்துடன் தேன்கூட்டை கரடி பப்பி எடுக்கிறது. தேனீக்கள் அதைச் சுற்றி பறக்கின்றன, பாதுகாப்புக்கு வருகிறார்கள். கரடி பப்பி ஒரு கையில் பையையும் மறு கையில் தேன் கூடையையும் வைத்துக் கொண்டு நிற்கிறது. டிங்கு தேனி அதன் நண்பர்களுடன் சேர்ந்து கரடி பப்பியைச் சுற்றி பறந்து அதை துரத்துகிறது. கரடி பப்பி பயந்து ஓடுகிறது, தேன்கூட்டை பிடித்துக் கொண்டே இருக்கிறது. கரடி பப்பி ஒரு மாயாஜால பூவுக்கு அருகில் தடமாறி விழுகிறது. அந்த பூவிலிருந்து வரும் ஒரு ஒலி கரடி பப்பியின் மனதை மாற்றுகிறது. கீழே அது திருடிய பொருட்கள் சிதறி கிடக்கின்றன. கரடி பப்பி மனம் மாற்றமடைந்து திருடிய பொருட்களை திருப்பிக் கொடுக்கிறது. டிங்கு தேனியும் ரோசி பாட்டியும் அதை பார்த்து மகிழ்கின்றனர். கரடி பப்பி தேன்கூட்டை திருப்பிக் கொடுக்கிறது. கரடி பப்பி தேனீக்களுடன் சேர்ந்து பூக்களை பராமரிக்கிறது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பூங்கா இன்னும் அழகாகிறது. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் @APJ Kalam 2021 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்களை பார்க்க வெல்சக்தி 2 இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பட்டனையும் அழுத்துங்க. நன்றி.